எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். நல்ல தெய்வமே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடி ஆளுகை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். ஆராதனை வேளை முழுவதையும் தேவன் நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து தரும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வர இருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்க ராஜா. உங்களுடைய கரமே துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று இந்த பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். கர்த்தர் பெரிய தேவனாய் இருக்கிறார், மகா பரிசுத்தராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இந்த நாளில் நிகரில்லாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை எதற்காக ஆராதிக்கிறோம், ஏன் அவர் ஆராதனைக்குரியவர் என்பதற்கு வேதம் காட்டுகிற பல காரணங்களை நாம் பார்த்தோம் அல்லவா? அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவருடைய மேன்மையை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து, அவருடைய அன்பை குறித்து எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவனை தொழுது கொண்டோம். இன்றைக்கும் இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர இணைத்து, கர்த்தாவே நீர் ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவர் என்று வாய்களை திறந்து கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து உங்கள் சத்தம் கேட்கட்டுமே. கர்த்தருக்காக பாட வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், ஆராதனை நடத்த வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் அல்லவா? நம்முடைய இருதயத்திலிருந்து பலிகளை அவருக்கு செலுத்துவோம். நம்முடைய சிறந்த பாடல்களை காட்டிலும், நம்முடைய சிறந்த வாத்திய கருவிகளை மீட்டுவதை காட்டிலும் தேவன் இருதயத்திலிருந்து எழும்புகிற ஒரு பலியை எதிர்பார்க்கிறார். அந்த பலியை தேவனுக்கு செலுத்துங்க. கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, இயேசுவே, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நீதி உள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. அப்பா, உம்மை போல மேலானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. தேவரீர் நீர் ஒருவரே வானங்களுக்கு மேலாய் வீற்றாளுகிறவராயிருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ பரிசுத்த பரிசுத்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேர்ந்து சொல்லலாமா? சேரக்கூடாத, உங்க சத்தம் கேட்கட்டுமே. சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை துதிக்கிறது கர்த்தாவே. நாங்களும் இணைந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி இரண்டு கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே.
பரிசுத்த பரிசுத்தரே, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த இயேசுவே, நீ பரிசுத்த. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரசன்னம் இங்கே ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது ஆளுகை செய்யும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினாலே விரித்தார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது என்று சொல்லுகிறது. அவருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய மேன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்களையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கின தேவன், அவர் ஆராதனைக்குரியவர். அவரே பூமி அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருக்கிறார். அவர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறபடியினால் அவர் ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு கர்த்தாவே நீர் நீர் ஒருவர் மாத்திரமே பெரியவர் என்று சொல்லி அவரை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா எல்லாரும் சேர்ந்து? சேர்ந்து கரங்களை தட்டுங்க. படைத்தவரே, துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே மிகவும் மிகவும் பெரியவர். என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் என்றும் உள்ளவரே, யேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. சொல்லுவோம். எல் ரோஹி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் எங்கும் உள்ளவரே, யேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதிபதி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். சொல்லுங்க. நீரே பெரியவர், நீர் மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. சொல்லுங்க. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே,
பெரியவர் நீரே. மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளங்கள் நீரப்பி சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளங்கள் நீரப்பி சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி துதிபலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து நீர் நீரே, நீர் ஒருவர் நீரே, மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. உனக்கு சொல்லாமா? வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆளுகிற தேவனவர், நம் இருதயத்தில் வாழுகிறாரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். சொல்லுங்க, நீர் நீரே. கரங்களை உயர்த்தி மிகவும் மிகவும் பெரியவர். இன்னொரு விசை, நீர் நீரே, நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர். உங்க சத்தம் கேட்கட்டுமே, சத்தம் உயர்த்தி. நீர் நீரே, நீர் ஒருவர் நீரே, மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், மகத்துவம் உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பிதாவாகிய தேவன் சர்வ அதிகாரத்தையும் தம்முடைய கரத்திலே உடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வானம் பூமி யாவையும் வார்த்தையினால் படைத்தவர், மொத்த உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர், நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார். எல் ஷடாயாய், எலோஹிமாய், எல்ரோயாய், நம்முடைய வாழ்க்கையின் மேலே அக்கறை உள்ளவராய், நம்முடைய வாழ்க்கையை பராமரிக்கிறவராய் இருக்கிறார் அந்த தேவன். ஹல்லேலூயா. இந்த பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். பிதாவாகிய தேவன் மகிமை நிறைந்தவர், மகத்துவம் உள்ளவர், செயல்களிலே வல்லவர். ஆனால் அவருடைய நாமம் எங்கே அதிகமாய் மகிமைப்படுகிறது, பிரதானமாய் மகிமைப்படுகிறது என்றால், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கே உயர்த்தப்படுகிறாரோ, கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்ட அந்த செயல் எங்கே உயர்த்தப்படுகிறதோ, ரட்சிப்பு எங்கே உயர்த்தப்படுகிறதோ, கிறிஸ்து இயேசுவினுடைய நாமம் எங்கே உயர்த்தப்படுகிறதோ, அங்கே பிதா மகிமைப்படுகிறார். ஆமென். பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, நமக்காய் வந்த இரட்சகரை, நமக்காய் இன்றளவும் உயிரோடு இருந்து சிங்காசனத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசுகிற அந்த தேவனை நாம் ஆராதிக்கிற இடத்திலே, உயர்த்துகிற இடத்திலே பிதாவானவர் மகிமைப்படுகிறார். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவே, கிருபாசனபதியே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே என்று சொல்லி அவரை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. சொல்லுங்க, இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. காசினியில் உன்னை அன்றி தாசன் எனக்கு ஆதரவு கண்டிலேன் சர்வ வல்ல மண்டலாதிபா. காசினியில் உன்னை அன்றி தாசன் எனக்கு ஆதரவு கண்டிலேன் சர்வ வல்ல மண்டலாதிபா. நேசமாய் இழைக்கு இறங்கி மோசமானுகாது காத்து நித்தனே என்னை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி.
இயேசுவே கிருபாசனபதியே. கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. ஹல்லேலூயா. இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய பாடல் கேட்டிருக்கிறீங்களா? இந்த ரீசன்ட் டைம்ஸில் நிறையா கேட்டிருப்பீங்க இல்லையா? இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற இடத்துல பிதா மகிமைப்படுவார்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இப்பொழுது இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது. அவர் கிருபையின் ஆசனத்திலே, அதாவது மர்சி சீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அவர் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக அந்த கிருபையின் ஆசனத்திலே உட்கார்ந்து நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் பண்ணுற ஒரு மேஜர் ரோல் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கு மீட்கப்பட்ட ஜனத்தினுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்ன ரோல் ப்ளே பண்ணுகிறார்? முக்கியமான ஒரு ரோல் என்னன்னா, அவர் நமக்காக பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசுகிறவராய் மத்தியஸ்தராய் இருந்து அங்கே பேசி கொண்டிருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு உள்ளே வந்து அவரை ஆராதிக்க முடியுது. அந்த கிருபையின் ஆசனத்துக்கிட்ட தான் வந்து தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. அந்த இயேசுவினுடைய தன்மையை உணர்ந்தவர்களாக, இயேசுவே கிருபாசனபதியே, உண்மை அன்றி எனக்கு வேற ஆதரவு இல்லை ஆண்டவரே, உங்களை தவிர உதவி கேட்டு வர்றதுக்கு வேற இடம் இல்லைப்பா என்று சொல்லி அவரை உயர்த்தும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது ஓசன்னா என்று அவரை உயர்த்தினாங்க. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், சேவ் ஓ கிங், ராஜாவே எங்களை ரட்சியும். ரட்சியும் என்பதும் ராஜா என்றவரை அழைப்பதும் தான் அவருக்கு நீங்கள் செலுத்தத்தக்க சிறந்த ஆராதனையாக இருக்கும். என்னால் முடியாதுப்பா, உங்களால் தான் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறது தான் ரட்சியும் என்கின்ற வார்த்தை. அதை தான் நம்ம இந்த பாடலில் பாடுறோம். இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள் என்று சேர்ந்து இன்னொரு விசை பாடலாமா? உற்சாகத்தோடு கரங்களை தட்டி. இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே கிருபாசன, கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. காசினியில் உன்னை அன்றி தாசன் எனக்காதரவு கண்டேன் சருவ வல்ல மண்டலாதிபா. காசினியில் உன்னை அன்றி தாசன் எனக்காதரவு கண்டேன் சருவ வல்ல. நேசமாய் இழக்கிறங்கி மோசமனுகாது காத்து நித்தனே என்னை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி. இயேசுவே இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. பொல்லா உலகம் அதில் நல்லாரவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினே. பொல்லா உலகம் அதில் நல்லாரவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினே. எல்லாருக்குள் எல்லாம் நீரல்லோ எனக்கு உதவி, இந்நாள் அருள் புரிந்து உன்னாவியை சொல். இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா? இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. இன்னொரு ஸ்டான்ஸா ட்ரை பண்ணலாமா? பொல்லா உலகம் அதில் நல்லாரவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன். ட்ரை பண்ணுங்க. பொல்லா உலகம் அதில் நல்லாரவரும் இல்லை, எல்லாருக்குள் எல்லாம் நீரல்லோ எனக்கு உதவி, இந்நாள் அருள் புரிந்து உன்னாவியை சொல். இயேசுவே இயேசுவே கிருபாசனபதியே. இயேசுவே கிருபாசனபதியே,
இயேசுவே கிருபாசனபதியே. கரங்களை தட்டி அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை எண்ணி அவருடைய மாட்சிமையை எண்ணி பார்த்து we thank you Jesus. நம்ம பாடினது போல இந்த பொல்லாத உலகத்தில் எனக்கென்று ஆதரவாய் நிற்பதற்கு யாருமே இல்லை ஆண்டவரே. நான் முழுமையா நம்பி சார்ந்து கொள்வதற்கு யாருமே இல்லை கர்த்தாவே. என் வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைப்பா. தன்னலமற்று என்னை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் நீங்க இருக்கிறீங்க கிருபாசனபதியாக. அந்த கிருபாசனத்தில் மேல் வீற்றிருந்து நான் எப்போ உதவி கேட்டு வந்தாலும், நான் எப்போ கிருபையை கேட்டு வந்தாலும், நான் எப்போ சகாயம் கேட்டு வந்தாலும் எனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிற இயேசுவே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் நம்பத்தக்க ஒரே ஒருவர் நீங்க தான்ப்பா. நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். ஆனால் பாவியாகிய, துரோகியாகிய, விழுந்து போனவனாகிய ஆண்டவரே, தோற்று போனவனாகிய எனக்கு உதவி செய்ய நீங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. கிருபாசனபதியே உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் மாத்திரமே எங்களை நடத்தி இருக்கிறது ராஜா. உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அப்படியே ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கொண்டு கர்த்தர் செய்த ஒரு நன்மை எண்ணி பார்த்து, தேவனே என் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தீங்க, எவ்வளவு அதிசயங்கள் செய்தீங்க. உங்கள் வாய்களை திறந்து தேவனை துதிங்க. உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். சபைக்குள்ளே உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். சத்தத்தை உயர்த்தி யாரும் அமைதியாக இருக்க வரவில்லை. தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. Hallelujah, we praise your name Jesus. Hallelujah. உம்மிடமிருந்து நாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம் உண்டையா. Hallelujah. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. சேர்ந்து சொல்லாம, நீர் செய்த அதிசயம், நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. வெறுமை நிறைந்த என் வாழ்வினரே, ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போயிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி வைப்பவரே. சேர்ந்து ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணரே. ஜோதிகளின் தெய்வமே, சேர்த்து ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு இனி பயமில்லை. நேற்றும் இன்றும்
தெய்வமே. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே, நன்மைக்கும் ஊற்றும் காரணரே, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தெய்வமே, அடைக்கலமே, நேற்றும் இன்றும் நேற்றும் சபதலதல மாறாத தெய்வமே, எல்லாரும் சேர்ந்து நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சேர்ந்து நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், எனக்கு ஆதாரமானவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. அவர் நல்லவராக இருந்திருக்கிறார் அல்லவா? அப்படியே கரங்களை உயர்த்தி, தேவனே உங்களை போல என் வாழ்க்கையில நல்லவர் ஒருவர் இல்லை சொல்லலாமா? அப்பா, உங்களை போல என் வாழ்க்கைக்கு ஆதாரம் வேற யாரும் இல்லப்பா. உங்க கரம் மாத்திரமே என்னை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது. ஜோதிகளின் தேவனே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமானவரே, என் வாழ்க்கையில் அதிசயம் செய்து என்னை நடத்தி வந்தவரே, என்னில் அடங்காத நன்மைகள் செய்த உடைய கரத்திற்காக நன்றி இயேசுவே. Hallelujah. When I think of how you blessed me, how your hand has never let me go, never let me go. சொல்லலாமா? When I think of how you blessed me, how your hand has never let me go, never let me go. You have been so good to me. You have been so good to me. God, I can't believe how you love me. What a friend you have been. So good to me. God, I can't believe how you love me. What a friend you have been. நீர் நல்லவரா, போதுமானவரா, எனக்கு தாயாய் தகப்பனாய் நண்பனாய் இருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஹalleluya, ஹalleluya.